ஆவணங்களின்றி ஸ்கார்பியோ காரில் கேரளாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 15 லட்சம் ரூபாயை ஆரியங்காவு சோதனைச் சாவடியில் வைத்து கேரள மாநில கலால்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக தினமும் கேரள மாநிலத்திற்கு 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் ஆரியங்காவில் உள்ள கலால் சோதனை சாவடியில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் ஆரியங்காவு கலால் சோதனை சாவடியில் நடைபெற்ற வாகன தணிக்கையின் போது வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த பொழுது அந்த காரில் எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் 15,10,000 ரூபாய் இருப்பது, 500 ரூபாய் கட்டுக்கட்டாக இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக விருதுநகர் பகுதியை சார்ந்த ராமசாமி என்பவரது மகன் பாண்டியன் என்பவரை கலால்துறை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் எல்லை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.